சாய் ராம் ஜெய் சாய் ராம். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்றதை, உன் மனதை காயப்படுத்திய நினைவுகளை அன்றி மறந்துவிடு. உன் மனதில் அத்தனையும் போட்டு உன் மனதை ஒரு குப்பை போல் ஆக்கிவிடாதே. கடினமான சூழ்நிலை உருவானாலும் அதை எப்படி கடந்து வர வேண்டும் மட்டும் அதை பற்றி யோசி. பிள்ளையே, ஜெயிப்பதற்கு பிறந்த தங்க பிள்ளை. உன் மனம் குழப்பத்தில் உள்ளதால் எதையும் தெளிவான முடிவு எடுக்க முடியவில்லை. இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, என் வாழ்க்கையை பற்றி எனக்கு குழப்பமாக இருக்கு, என் மனம் நிம்மதி இல்லை சாயப்பா. அதுக்குத்தான் உன் நிம்மதியை குழப்புவதற்கே சில பேர் இருக்காங்க. பிள்ளையே, நீ யாரிடமும் உதவியை எதிர்பார்க்க வேண்டாம், யாரிடமும் ஆலோசனை கேட்க வேண்டாம். உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது உனக்கே தெரியும். சற்று அமைதியாக இருந்தாலே உனக்கு புரிய வரும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று உன் மனம் அமைதியாக இருந்தால் போதும். பிள்ளையே, உன் மனம் அமைதியாக இருக்க உன் சாயப்பா ஆலயம் வந்து செல். எப்போது எல்லாம் உன் மனம் பாரமாக இருந்தாலும் உன் சாயப்பா ஆலயம் வந்துவிடு. நீ தைரியமாக செயல்பட்டால்தான் உன் முயற்சிகள் வெற்றி பெறும். நீ நினைத்ததை பெற முடியும். யாரிடமும் பேசாமல் இருந்தால் உன் மனக்கவலைகள் மறையாது பிள்ளையே. எல்லோரிடமும் மனம் விட்டு பேசு, மகிழ்ச்சியாக இரு. எல்லாம் நடப்பது எல்லாம் நல்லதுக்கே என்று உன் சாயப்பாவை நம்பி உன் கடமைகளை நீ ஒழுங்காக செய். உன் கவலையால் இதனாலே உன் முயற்சியெல்லாம் தோல்வி ஆகிறது. தோல்வியாகிறது என்று மறுமுறை முயற்சியை விட்டுவிடாதே. யாரிடமும் சற்று ஒரு அளவுடன் பேசு. இங்கு உண்மையான நட்பு சில பேர்தான் இருப்பாங்க. எளிதில் நம்பிவிடாதே. உன் குடும்ப பிரச்சனை, உன் வாழ்க்கை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. உன் மனதில் உள்ளதை சொல்ல வேண்டும் நினைத்தால் உன் சாயப்பாவிடம் சொல். உன் மனதில் நினைத்து மௌனமாக என்னிடம் சொன்னாலும் கேட்பேன். அதற்கான தீர்வை விரைவில் தந்து விடுவேன். பிள்ளையே, கோபம் வருகிறது, என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை சாயப்பா. இதனாலேயே தேவையற்ற பேச்சுக்கள் பேசிவிடுகிறேன். பிள்ளையே, யார் மனதும் கஷ்டப்படுத்தி விடாதே. கோபம் வருவது இயல்பு. ஆனால் அது யாருக்கும் ஆபத்தில் முடியக்கூடாது. யார் மனதையும் கஷ்டப்படுத்தி விடாதே. இதற்கு எல்லாம் ஒரே வழி, உன் மனம் அமைதி. உன் மனம் அமைதி இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும். எதையும் தெளிவாக முடிவு செய்வாய், சரியாக பேசுவாய். எது சரி எது தவறு என்று உனக்கே புரியும். பிறகு யார் நல்லவர், யார் மனதில் வஞ்சகம் இருக்கின்றது, இதையும் உன்னால் உணர முடியும். உன் மனம் அமைதியா இருந்தால் பிறகு கோபத்தையும் உன்னால் கட்டுப்படுத்த முடியும். பிள்ளையே, உன் மனம் நினைத்தால் எல்லாம் நடக்கும். உன் விருப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். தடைகள் எல்லாம் உன்னை கண்டு விலகிவிடும். ஏனென்றால் நீ தைரியமாக நம்பிக்கையுடன் உன் மனமும் தெளிவாக இருந்தால்
கஷ்டங்களும் சரி, சோதனைகளும் சரி, உன்னை கண்டு பயந்து ஓடிவிடும். பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் துணிந்து நின்று போராடி பார்ப்பேன் ஒரு கை என்று தைரியமாக இரு. உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. தைரியமாக உன் முயற்சியை செய்து கொண்டே இரு. உன் சாயப்பா உனக்கு துணையாக வழிகாட்டியாகவும் என்றும் இருப்பேன். உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொண்டே இருப்பேன். பிள்ளையே, என்றும் நல்லதை நினை, நல்லதை பேசு. உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?